எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுகந்தி. வெல்கம் டு யுவர் ரெசிபீஸ் டைரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைசூர் தால் சாம்பார். பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1/2 கப் மைசூர் தால் அதில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 முறை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் பருப்பு எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் 3லிருந்து 4 கப் தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஊற விடுங்க. குறைஞ்சது 10 நிமிஷமாவது பருப்பை ஊற வச்சுட்டு வேக வைக்கணும். அப்போதான் பருப்பு குயிக்காக நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ இந்த பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 10லிருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா இல்லை வரமிளகா 3லிருந்து 4 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை லிட் போட்டு மூடிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் பருப்பு வெந்துட்டுருக்கிற இந்த சமயத்தில் காயை வேக வச்சுக்க போகிறேன். நான் இன்றைக்கி ஸ்டீம் குக் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி ஒரு பிளேட்டில் நான் காயை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த காய்கறி வேணுமோ சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், முள்ளங்கி எந்த காய்கறி வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 காய் எடுத்திருக்கேன். இந்த காய் இந்த மாதிரி ஸ்டீம் குக்கும் பண்ணிக்கலாம், நீங்கள் டைரெக்டாகவும் குக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டீம் குக் பண்ண போகிறேன். இதை இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுனா ஒரு 8 நிமிஷம் 8லேருந்து 10 நிமிஷம் வச்சா போதும். மீடியம் ஃப்ளேமில் காய் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போ எனக்கு 3 விசில் வந்துட்டு பருப்பு வெந்துடுச்சு. ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு பருப்பை ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பருப்பை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் ஸ்டீம் குக் பண்ண காயும் வெந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு. கரெக்டாக 8லேருந்து 10 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் போதும். வெஜிடபிள்ஸ் பருப்பு ரெண்டுமே வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ சாம்பார் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான கடாய் ஸ்டவ்வில் வச்சுருங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 10லிருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இருந்தால் அதை நீங்கள் நீல வாக்கில் நைஸாக சீவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 பச்சை மிளகா இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நான் விதையும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே விதையோடு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதுக்கப்புறமா இது கூட 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு ஒரு தட்டுற கல்லில் வச்சு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சோம்பில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால நான் வெறும் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி 50 ml தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இதை பருப்பு ஊற வைக்கிறீங்க இல்லையா, அந்த டைமில் தனியாக ஒரு பவுலில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அந்த புளியை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டி அதை இப்போது சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்க விடணும். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. புளி தண்ணியில் நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது கூட வேக வச்சுருக்கிற காய்கறியை சேர்த்துக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஸ்டீம் குக் பண்ண வேணாம், நான் டைரெக்டாக குக் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா புளி தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே காய் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா உப்பு காரம் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா வேக வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ பருப்பு வேக வச்சிருக்கிற பவுல்லயே வந்து 2 மடங்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ, திக்கா இருக்கணுமா சாம்பார், இல்லாட்டி கொஞ்சம் வந்து வாட்டரியா இருக்கணுமா, எப்படி வேணுமோ அதுக்கேத்த மாரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உப்பு, காரம்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா, செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. நல்லா வந்து சாம்பார் வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சதும் லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 10 நிமிஷம் வந்து சாம்பாரை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க சாம்பார் நல்லா கொதிச்சு அதுலேருந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக வந்து கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் இருந்தால் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்ககிட்ட கொத்தமல்லி தழை இருந்தால் அதுவும் பொடியாக கட் பண்ணிவிட்டு கடைசியாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், மைசூர் தால் சாம்பார் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் போடுற ரெகுலர் வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா யோர் ரெசிபீஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவையான ரெசிபி வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய் பாய்.